உங்களுக்கு எக்ஸசிவ் ஹேர் ஃபால் ஏற்படுதா? அந்த எக்ஸசிவ் ஹேர் ஃபால் ஏற்படுறனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுத்தும்னா, ஓவர் டைம்ல உங்களோட ஸ்கேல்ப்ல உள்ள முடியெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கனால, ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, உங்களோட ஸ்கேல்ப்ல உள்ள மொத்த முடியும் கொட்டிட்டு சொட்ட விழ ஆரம்பிச்சுரும். நீங்க பெருசா இத நினைச்சு வொரி பண்ண வேணாம். இந்த வீடியோல சொல்லப் போற இந்த 2 ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னென்ன ஹேர் ஆயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில். செகண்ட் ஹேர் ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில். இந்த 2 ஹேர் ஆயிலோட கம்பேரிசன பத்தி இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். இந்த 2 ஹேர் ஆயிலுமே ஜெனரலா எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு ஏற்படுற எக்ஸசிவ் ஹேர் ஃபால வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும், எந்தெந்த இடத்துலலாம் நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து முடி கொட்டியிருக்கோ, அந்த கொட்டுன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஹேர் குரோத்த வந்து ஜெனரேட் பண்றதுக்காக இந்த 2 ஹேர் ஆயிலுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில். இந்த ஹேர் ஆயில்ல உள்ள கீ இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் பிளாக் சீட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஜோஜோபா ஆயில், கோகனட் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயில்ல உள்ள ஒரு கீ இன்கிரிடியன்ட்ஸ சொல்லலாம். இந்த ஒவ்வொரு கீ இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற இந்த ஹேர் ஃபால் ரிலேட்டட் ப்ராப்ளத்த வந்து சரி பண்ணுது. எந்தெந்த கீ இன்கிரிடியன்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்த சரி பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆனியன் பிளாக் சீட் ஆயில் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய ஹேர் லாசஸ், நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய ட்ராண்ட்ரஃப், ட்ரைனஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ரூட் வந்து வீக்கா இருந்தா அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். இந்த கீ இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரை வந்து ஷார்ப் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த கேஸ்டர் ஆயில். இந்த கீ இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஏற்படுற என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற அந்த ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து இந்த ஜோஜோபா ஆயில். இந்த கீ இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா திக்கா growth ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலம் நம்மளோட ஹேர் வால்யூம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து இந்த கோகனட் ஆயில். இந்த கீ இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹைட்ரேட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாவும் ஷைனாவும் growth ஆகிறதுக்கும் இந்த கோகனட் ஆயில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில். இந்த ஹேர் ஆயில வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஓவராலா என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்தும் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growthக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஹேர் ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹேர் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த டேமேஜ் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா அது வந்து ரிப்பேர் ஆகுது. நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஷைனாவும் ஷார்ட்டாவும் growth ஆகிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. யாருக்கெல்லாம் ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ் கண்ட்ரோல் ஹேர் ஆயிலா வந்து செயல்படுது. இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கிரேசியாவும் இருக்கு. நான் கிரேசியா இருக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயில நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாம குயிக்கா வந்து அப்சர்வ் ஆகும். குயிக்கா அப்சர்வ் ஆகிறனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ஸ்கேல்ப் டைப்பா இருந்தாலும் இந்த ஹேர் ஆயில உங்களால யூஸ் பண்ண முடியும். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்கேல்ப் டைப்பாவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஹேர் ஆயில வந்து உங்களால டெய்லி யூஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த ஹேர் ஆயில் வந்து நான் கிரேசியா இருக்கிறதுக்கான பெனிஃபிட். அடுத்து கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை பற்றி பார்ப்போம். இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா, பிரிங்ராஜ், ஆம்லா, பிராக்மி, துளசி, நீம், அலோவேரா இது மாதிரியான ஆயுர்வேதிக் ஹெர்ப்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த கெஸ்கிங்கை வந்து ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு நியூ ஹேர் growthக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் ஆயிலையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்த 2 ஹேர் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஹெர்ப்னால ஃபார்முலேட் பண்ணப்பட்ட ஒரு ஹேர் ஆயில்ஸ். இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலில் உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிங்ராஜ், ஆம்லா, பிராக்மி, துளசி, நீம், அலோவேரா இது மாதிரியான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 21 இன்கிரீடியன்ட்ஸ்னால இந்த கெஸ்கிங்கை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. 21 இன்கிரீடியன்ட்ஸையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயிலில் உள்ள கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன, அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். இந்த கெஸ்கிங் ஹேர் ஆயிலில் உள்ள ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ். இந்த பிரிங்ராஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் growthக்கு இந்த பிரிங்ராஜ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்லா இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர்ல ஏற்படுற பிரேக்கரேஜை வந்து ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுற ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு தின்னாவும் ஷைனாவும் வளர்றதுக்கு இந்த ஆம்லா இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த கெஸ்கிங்ல உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்ன சொல்லலாம்னா துளசி. இந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்கேல்ப்பை வந்து மெயின்டைன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துளசி இன்கிரீடியன்ஸோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து பிராக்மி இன்கிரீடியன்ஸ். இந்த பிராக்மி இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தா க்ரோ ஆகிறதுக்கு
போகிறதுக்கு இந்த பிராக்மி இன்கிரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த கெஸ்கிங்கில் உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரியன்ஸ் என்ன சொல்லலாம்னா நீம். இந்த நீம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஃபங்கல் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியாக செயல்படுது. இதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ஃபில் உள்ள டேண்ட்ரஃப்லாம் ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ஃபில் உள்ள அந்த இரிட்டேஷன், இச்சிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. அடுத்து இந்த ஆலோவேரா இன்கிரியன்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ஃபில் உள்ள இந்த ட்ரைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி மாய்ச்சர் பண்ணுது. இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில், இந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணால் ஓவராலாக நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ண சப்போர்ட் பண்ணும். நம்மளோட ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற இந்த டேண்ட்ரஃப்லாம் ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற ட்ரைனஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ஃபோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணால் இந்த பெனிஃபிட்டை வந்து நமக்கு ஏற்படுத்துது. இந்த 2 ஹேர் ஆயிலுமே ஜென்ரலாக எதுக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு நியூ ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த 2 ஹேர் ஆயிலுமே ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஹேர் ஆயிலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஹேர் ஆயிலுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.